அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் 2025 முதல் அரசு வேலையாக வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அங்கன்வாடி சத்துணவுத்துறையில் வேலைவாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கும் மேலே ஆச்சு. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் ஃபில் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு மேலே ஆகிவிட்டது. ஸோ அதை தொடர்ந்து வந்து இப்போ தான் வந்து 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போது தெளிவாகவும் துல்லியமாகவும் வந்து வெளியிட்டிருக்காங்க மக்களே. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்க எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க, ஸோ ஜாப்போட என்னென்ன டைப் இப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க, ஜாப்போட லொக்கேஷன்லாம் எங்கே இருக்கும், அதே மாதிரி என்னென்ன போஸ்டிங்க்கு இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஸோ டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி, ஓகேங்களா, நமக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்கிறாங்க, ஸோ அதே மாதிரி வந்து இந்த வேலைக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும், ஸோ அதே மாதிரி இந்த வேலைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் அப்ளை பண்ணலாமா, வேறு ஸ்டேட் வந்து அப்ளை பண்ணலாமா, ஸோ அதுக்கான அப்டேட்டு, அதே மாதிரி எந்த ஏஜில் இருந்து, ஓகேங்களா, ஸோ எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த வேலையை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றியும், அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ அதுக்கான அப்டேட்டு, அதே மாதிரி இது வந்து சம்பள விவரம், ஓகேங்களா, எந்த சம்பளத்துலேருந்து எந்த சம்பளம் வரைக்கும் இதுக்கான அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அப்ளை பண்ணி நம்ம வந்து எந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பணும், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்க இந்த வேலைக்கான சத்துணவுத்துறை வேலை எப்படி இருக்கும், அதே மாதிரி அதோட விவரம் என்ன, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி ஃபில் பண்ணுறது, அதே மாதிரி 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த அங்கன்வாடி முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் எதுவும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது, அதுக்கான அப்டேட் என்ன, இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட வேண்டியதான், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி முக்கியமான அரசு வேலைகளோட நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸு, அப்ளை பண்ணுற வீடியோஸு, ஸோ எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ ஓகே, வாங்க இதுக்கான அப்டேட் என்னன்றதை தெளிவாக ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழக சத்துணவு வேலைவாய்ப்புக்கான தகவல் 2024க்கான அப்டேட் தெளிவாக இங்கே அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ டிபார்ட்மெண்ட் இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு சத்துணவுத்துறை அங்கேருந்து தான் அஃபிஷியலாகவே இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஸோ அடுத்ததாக ஜாப்போட டைப் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், தமிழ்நாடு ஜாப்ஸ் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஸோ அடுத்ததாக ஜாப்போட லொக்கேஷன், ஓகேங்களா. ஜாப்போட லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக, ஓகேங்களா. இப்போ 38-39 மாவட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த 39 மாவட்டத்தில் வந்து எங்கே வேணால் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கன்வாடி மினி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், அங்கன்வாடி ஒர்க்கர், இந்த மாதிரி ஒரு 3 விதமான போஸ்டிங்க்கு நமக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சிருங்க என்ன ஏதுன்றதை பார்ப்போம். ஸோ வேக்கன்சி, ஓகேங்களா. ஸோ இதுக்கான இந்த 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கன்வாடி மினி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், அங்கன்வாடி ஒர்க்கருக்கு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முமே ஆஃப்லைனில் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது யாருக்கெல்லாம் ஷேர் ஆகும் அப்படின்றத தெளிவுபடுத்திடுறேன் ஸோ கடைசியில், ஓகேங்களா. ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் வேரியண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ வேகன்சி தான் நாங்கள் கொடுத்துருக்கோன்ற மாதிரி அவங்க அப்டேட் பண்ணலை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் பண்ணுறதுனால எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ குவான்டிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா
குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மினிமம் ஓகேங்களா, மினிமம் நீங்கள் 10வது படித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் ஓகேங்களா, தமிழில் எழுத படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ரிட்டன் அது ஓகேங்களா, அதை வந்து தமிழில் நீங்கள் 10வது படிச்சிருந்தால் கூட போதும். அப்படி இல்லைனா நீங்கள் தமிழில் எழுத 5வது படிச்சிருக்கேன் 8வது படிச்சிருக்கேன், ஸோ எனக்கு தமிழ் எழுத தான் படிக்க தெரியும் அப்படின்னா அவங்களுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலான்றதுக்காக அப்டேட்டாகவும் தெளிவாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த கேண்டிடேட்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி தமிழ்நாட்டில் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத. ஸோ அதே மாதிரி இதில் மெயினாக சொல்ல போனோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு குடியுரிமை உள்ளவங்க அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் ஆண்கள் அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பெண்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தான் ஓகேங்களா. இந்த அங்கன்வாடி சத்துணவு வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்களுக்கான வேலைவாய்ப்புன்றதுனால பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமையும் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18 வயசில் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 18 வயசில் இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க அக்கா தம்பி அக்கா தங்கை இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இந்த அப்டேட் வந்திருக்குது அப்படின்றதாவது தெரியப்படுத்துங்க ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சொல்லலை. அதே மாதிரி எண்ட் டேட் வந்து ஜூன் கூடிய விரைவில் நாங்கள் சொல்லிவிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மூட போது அப்ளை பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்லைன் பை போஸ்டல் மோட், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்ளை பண்ணி அந்த அட்ரஸுக்கு வந்து நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம வந்து அனுப்பிடணும் அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு. ஸோ அவங்க என்ன அட்ரஸ் சொல்கிறாங்களோ அந்த அட்ரஸ்க்கு நம்ம வந்து அனுப்பிடுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் அட்ரஸ். அதே மாதிரி இப்போது இந்த வேலைக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சத்துணவுத்துறை வேலைக்கான வேலைகள். சத்துணவுத்துறையில் பல்வேறு விதமான பதவிகள் உள்ளதால் உங்களுக்கு தகுதியான பதவிகள் தமிழ்நாடு சத்துணவுத்துறையின் கீழ் வரும்பொழுது அதன்படி தமிழ்நாடு துறை குறிப்பிட்ட கல்வி தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் மாவட்டங்கள் தோறும் இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம். மேலும் இதற்கான காலி தகவல் அனைத்தும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இதில் ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தான் வந்து அதிகப்படியான முன்னுரிமை ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வேலைக்கான விவரம் கொடுத்துருக்குறாங்க, அதை பார்த்துக்குவோம். பெரும்பாலும் தமிழ்நாடு சத்துணவுத்துறையில் கீழ் வரும் பதவிகளுக்கு தபால் மூலமாகவோ, அதாவது அந்தந்த மாவட்டத்தில் உள்ள சத்துணவுத்துறை குறிப்பிட்ட தபால் முகவரிக்கு உள்ளது விண்ணப்பத்தை அனுப்பிவிட வேண்டும். ஆனால் சில சத்துணவு வேலைவாய்ப்பு பதவிக்கு மட்டும் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க குறிப்பிடுவார்கள். அதன்படி இங்கே குறிப்பிட்ட முறைகள் பின்பற்றி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து தமிழக சத்துணவு பதவி விண்ணப்பம் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலை முழுமையாக தெரிந்து கொண்டு தமிழ்நாடு சத்துணவு வேலைக்கு தெளிவான முறையில் விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். இதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விதமான ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் தகுதியுடையவர்கள் இருந்தாலும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் கொடுக்கப்பட்ட விதிமுறைகளின் படி மட்டுமே அனைவரும் விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணிடுங்க. இந்த 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் யாருக்கெல்லாம் வேணுமோ என்னோட வாட்ஸ்அப் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லோரும் பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லோரும் பிடிஎஃப் வாங்கிக்கிட்டு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த ஃபில் பண்ணுற இந்த சத்துணவு அங்கன்வாடி வேலைக்கு அப்ளை பண்ணுற வீடியோஸ் வேணுமோ, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற வீடியோஸ் வேணுமோ மறக்காமல் எல்லோரும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கான ஃபில் பண்ணுற வீடியோஸுமே நம்ம தெளிவாக போட்டுருவோம். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு நம்ம வந்து அனுப்பிடலாம். ஸோ இதுதான் அப்டேட்டு. எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையோட சந்திக்கிறேன், அப்டேட்டோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.